ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காலேஜெல்லாம் லீவ் விட்டாங்க இல்லையா? சரி, கோயிலுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கும்பகோணத்தை சுற்றி ஒரு 4, 5 கோயில் பழமையான கோயிலுங்க போயிட்டு வரலாம். பெருமாள் கோயில், ஆலங்குடி குரு கோயிலெலாம் போகலான்னு சொல்லிட்டு, அதுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம், பூஜை ஜாமானெல்லாம் இங்கேயே வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா அங்கெல்லாம் கிராமத்துக்குள்ளே அந்த கோயில் பழமையான கோயிலுங்க, அங்கெல்லாம் கிடைக்கிறதில்ல. அதனால் நெய், நல்லெண்ணெய், சாமிக்கு வேண்டுங்கிற திங்ஸ் எல்லாமே வாங்கிக்கலான்னு இந்த தம்பி கடையில் தான் போய் வாங்கிட்டுருக்கோம். இந்த கடை சின்ன கடையாக இருந்தாலும் எல்லா திங்ஸுமே இருக்குது. சாமிக்கு பூஜை ஜாமான திங்ஸு, அப்புறம் இந்த நாட்டு மருந்து எல்லாமே கிடைக்கிது. நல்லா பொறுமையாக எடுத்து கொடுத்தா அப்படி எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து எல்லாம் எடுத்து பிரித்து பேக்கில் எல்லாம் தனித்தனியாக எல்லா கோயிலுக்கும் எடுத்து வச்சிடலான்னு. சாரி ஒரு 3 சாரி, சாமிக்கு வேஷ்டி, பொங்கலுக்கு கோயிலுக்கு கொடுக்கறதுக்கு நெய், எண்ணெய் எல்லாம் எடுத்து தனித்தனியாக பேக்கில் போட்டு வச்சிட்டோம். ஒவ்வொரு கோயிலும் போயிட்டு நான் அப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணேன். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் 5 மணிக்கெல்லாம் கிளம்பியாச்சு சென்னையிலேருந்து கும்பகோணம் கோயில் சுற்றுலாவுக்கு. பாய்.